வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டிலே பிறந்து இந்தியாவினுடைய கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டவர். இந்தியாவினுடைய பிரதமர்களை உருவாக்குகிற தகுதியை பெற்றிருந்தவர். சிறைவாசம் அனுபவித்தவர். இந்தியா விடுதலைக்காக போராடியவர். தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் தமிழ்நாடு இதனுடைய ஸ்தாபகர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அதை செதுக்கிய சிற்பி என்று சொல்லப்படுகிற அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சராக இருந்தவர். தான் ஆண்ட 9 ஆண்டு காலத்திற்குள்ளாக 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்பியவர். இப்படி ஏராளமான புகழ் பெருந்தலைவருக்கு உண்டு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதிக்கு சொந்தக்காரராகவோ ஒரு மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரராகவோ இல்லை. அவர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சொந்தக்காரர். உலகம் முழுவதும் நல்ல அரசியல், அறம் சார்ந்த அரசியலை விரும்புகிற அத்தனை பேருக்கும் அவர் சொந்தக்காரர். அப்படித்தான் அவரை பார்க்கிறோம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குறித்து இந்த 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலினுடைய ஆட்சியில திமுக காரங்க பரப்பி இருக்கிற அவதூறுகளை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த 5 வருஷம் மட்டும் இல்ல, கருணாநிதி காலத்தில் இருந்தே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கண்டபடிக்கு உருவ கேலி செய்தது உண்டு. முரசொலி பத்திரிகையில அவர் குறித்து எவ்வளவு கேவலமான விமர்சனங்களை வைக்க முடியுமோ அவ்வளவு கேவலமாக விமர்சனங்களை வைத்திருக்கிறார் கருணாநிதி. உருவ கேலி செய்திருக்கிறார். பெருந்தலைவரை பெற்றெடுத்த தாய் குறித்து அவதூறாக முரசொலி பேசியிருக்கிறது, கருணாநிதி பேசியிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பல கோடி கொள்ளையடித்து வெளிநாட்டிலே இருக்கிற வங்கிகளிலே சேர்த்து வைத்திருக்கிறார் என்று கருணாநிதி கடைசி வரைக்கும் அவதூறு பேசிக்கொண்டே இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வன்மமும் அந்த வக்கர சிந்தனையும் இன்றைக்கும் திமுக காரர்களுக்கு கொஞ்சம் கூட குறைந்து போகவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில அவ்வளவு வக்கரத்தை, அவ்வளவு வன்மத்தை பெருந்தலைவர் மீது கொட்டியிருக்கிறார்கள். அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அந்த இடத்திலே இருந்து அந்த புகழ் அவருக்கு இருக்கிற புகழை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல கருணாநிதியை கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா அது வரலாற்றில் ஒரு நாள் நடக்க போவதில்லை. இருந்தாலும் அவர்கள் அந்த முயற்சியை விடுவதாகவும் இல்லை. அப்ப இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி கையில கிடைச்சுன்னு தொடர்ச்சியாக காமராஜரை குறித்து இவ்வளவு கேவலமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிற திமுகவை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸ்டாலினுக்குள்ளும் திமுக காரர்களுக்குள்ளும் இன்னும் இருக்கிற அந்த வன்மமும் வக்கரமும் அந்த பெருந்தலைவரினுடைய புகழை ஒரு சொட்டு கூட தொட்டு பார்க்காது. ஆனா அந்த தலைவரினுடைய படத்தையே தூக்கி கொண்டு இன்றைக்கு இவர்கள் தேர்தல் வந்துவிட்டால் வாக்கு கேட்பது மக்களை முட்டாளாக்குகிற வேலை. மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். அந்த பெருந்தலைவரை தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகிற இந்த திமுகவிற்கு ஒரு இறுதி உரையை இந்த தேர்தலிலே எழுதி முடிக்க வேண்டும். நன்றி.